தேசிய ஒற்றுமைக்கான செயற்பாடுகளிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். கலாசாரங்களுக்கு மரியாதையான அங்கீகாரம் தேவை என கம்பன் விழாவில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள, தமிழ், முஸ்லிம் என அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் நாடு தேவை என்றும் தேசிய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கைகளை எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இதன்போது ஜனாதிபதி கம்பன் புகழ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி ஒருவர் கம்பன் புகழ் விருதால் கௌரவிக்கப்படுவது இதுவே முதல் தடவை என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் அங்கு மேலும் உரையாற்றும் போது பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் அவர் பல விடயங்களை அங்கு சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் அங்கு மனிதநேயத்தை முன்னிறுத்திய புதிய சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் மகத்தான பொறுப்பு உள்ளது என்பதாக குறிப்பாக இந்த கம்பன் விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு உங்கள் அன்பையும் மரியாதையும் எனக்கு வழங்கியதற்கு மிகவும் நன்றியுடனாக இருக்கின்றேன். இந்த கம்பன் விழா இந்த ஆண்டு 4 நாட்கள் நடைபெறுகிறது. எமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள துன்பியிலிருந்து மீண்டெழுவதற்கான போராட்டத்தில் இலக்கிய மற்றும் கலாச்சாரத்துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது என்பதை நினைப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களாக நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ஒன்று கூடி இலக்கியத்திலும் கவிதையிலும் உள்ள ஆழத்தை கம்பன் ராமாயணம் நமக்கு உணர்த்தும் அனுபவங்களையும் நம் வாழ்க்கை முறையை ஒருவருக்கொருவர் புரிய வைத்து ஆராய்ந்துள்ளீர்கள். நாம் அதிகமாக ஆராய்வதும் கற்பதும் தொழில்நுட்பத்தை நோக்கியே உள்ளது. கையில் தொலைபேசி வைத்திருக்கும் சிறுவர்கள் அதன் ஒரு செயலியாகவே மாறிவிட்டார்கள். எனவே சிறுவர்களுக்கு விரிவான பரந்த உலகை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பரந்த உலகு என்பது இலக்கியம், கலை, கருணை, அன்பு ஆகியவற்றை முன்னிறுத்திய உலகை எமது சிறுவர்களுக்கு உருவாக்க வேண்டும். எமது சமூகம் சிதைந்த சமூகமாக மாறியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் வெறுப்புடனும் குரோதத்தோடும் பார்க்கும் சமூகம் எமக்கு முன்பாக இருந்தது. வடக்கில் தமிழ் மக்களை, தெற்கில் சிங்கள மக்கள் சந்தேகத்தோடும் வெறுப்புடனும் கோபத்தோடும் பார்க்கும் சமூகம் இருந்தது. வடக்கின் தமிழ் சமூகம் சிங்கள சமூகத்தை அதே விதமாக பார்க்கும் நிலை இருந்தது. இந்த வெறுப்பு நிறைந்த சமூகம் எமக்கு எதை தந்தது? வடக்குக்கும் தெற்குக்கும் எந்த இடத்துக்கும் வெற்றி எதுவும் எஞ்சுவதில்லை. எமக்கு எஞ்சுவது அழிவு மட்டுமே, துன்பம் மட்டுமே. போரில் முதலில் இறப்பது மனிதநேயம், இலக்கியத்தில் முதலில் எழுவதும் மனிதநேயமே. எனவே இலக்கியம் தேவை. மிகவும் வேதனையான, இன்னும் கண்டுகொள்ள முடியாத கடந்த காலம் எமக்கு உண்டு. ஒரு தேர்தலுக்காக நூலகம் எரிக்கப்படுவதை நான் இன்னும் சிந்திக்கின்றேன். தேர்தலில் ஒரு தேர்தல் அலுவலகம் எரிக்கப்படுவதை எமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேர்தலில் ஒரு நூலகம் ஏன் எரிக்கப்பட வேண்டும்? வடக்கு மக்களுக்கும் புத்தகங்களுக்கும் இடையே ஆழமான உறவு உண்டு. படித்தல் ஒரு வாழ்க்கை முறையாக, படித்தல் ஒரு கலாச்சாரமாக மாற்றிக்கொண்ட மக்கள், நூலகத்துக்கு செருப்பு கலற்றி செல்லும் மக்கள், அவர்களை புண்படுத்த நல்ல சந்தர்ப்பம் நூலகத்தை எரிப்பதுதான். அத்தகைய மிகவும் கொடுமையான சமூகங்களை எமது சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. எனவே சிங்கள, தமிழ், முஸ்லிம், பர்கர், மலாய் என எமது அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் நாடு எமக்கு தேவை. சிக்கல்களை நாம் இன்னும் முழுமையாக தீர்த்து கொள்ளவில்லை என்பது எமக்கு தெரியும். சிக்கல்களை தீர்த்து கொள்ள இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். ஆயினும் தேசிய ஒற்றுமைக்காக நாம் உறுதியான அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். எடுத்து வைத்த இந்த அடிகளை எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியளிக்கின்றேன். எமது நாட்டில் எந்த இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம். எமது தலைமுறை போரிட்டது. ஆனால் எமது சிறுவர்களுக்கு அந்த நிலைமை உருவாக்கக்கூடாது. அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழும் ஒரு நாடு எமக்கு தேவை. இந்த பிளவுகளும் அந்நியப்படுத்தல்களும் எம்மை பல சதாப்தங்களாக பின்தள்ளுகின்றன. பிரிவினையின் வரலாறு நீண்டது. எனவே ஒன்றிணைவதற்காக சில அடிகளை முன்னோக்கி எடுத்து வைக்க வேண்டும். முதலாவதாக பிறரின் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு மரியாதை செய்வது அவசியமாகும். சிங்கள மக்களுக்கு தனித்தன்மையான அடையாளமும் கலாச்சாரமும் உண்டு. தமிழ் மக்களுக்கு தமக்கே உரிய கலாச்சாரம் உண்டு. முஸ்லிம் மக்களுக்கும் தமக்கே உரிய கலாச்சாரம் உண்டு. ஒவ்வொரு கலாச்சாரமும் மரியாதையான அங்கீகாரம் பெறும் சமூகம் எமக்கு தேவை. இந்த நேரத்தில் சம்பந்தன் எனக்கு நினைவுக்கு வருகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்னிடம் கூறினார், அனுர, நான் இலங்கையர் என்ற உலகுக்கு ஒழித்து கூறுவது விரும்புகின்றேன். ஆனால் இரண்டாம் தர பிரஜையாக இலங்கையில் வாழ விரும்பவில்லை. எந்த ஒரு சமூகத்தினருக்கும் தாங்கள் இந்நாட்டில் இரண்டாம் தர பிரஜை என்று தோன்றுகிறது என்றால் அதை அளவிடுவதுதான் நல்லது. அதை அளவிடுவது நீங்கள் தான். நான் உங்கள் நீதிபதி அல்ல. நீங்கள் இந்நாட்டில் அனைத்து உரிமைகளும் கொண்ட பிரஜைகள் என்று உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை ஊட்டிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டில் பிறந்து பொருளாதாரத்துக்கு பங்களித்து இந்த மண்ணில் மண்ணாக மாறும் அனைவரின் உள்ளத்திலும் இது எமது தாய்மண் என்ற உணர்வு உருவாக வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் தேசிய ஒற்றுமையை நாம் உருவாக்க முடியாது. எனவே இந்த கடமையை நிறைவேற்றுவதில் இலக்கியம், கலை, விளையாட்டு, கல்வி மாத்திரமின்றி அரசியலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. வரலாறு முழுவதும் நிலவியது பிளவுண்ட அரசியலே.
உரிமைகளை உயர்த்தி பிடித்து அந்த உரிமைகளுக்காக போரிட்ட அரசியல், பிறருக்கு எதிராக கருத்தியலை கிளறிவிடும் அரசியல் நமக்கு தேவை. பிளவுட்ட அரசியல் அல்ல. வடக்கு கிழக்கு மேற்கு என்று வேறுபாடின்றி ஒன்றிணைந்த அரசியல். இந்த இனவாத கிருமி இருப்பது அரசியலுக்குள்ளேயே. இனவாதத்தை தோற்கடிக்க சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் வகுத்தேனும் இனவாதத்தை தோற்கடிப்போம். இன்று நாம் நாட்டுக்குள் மிக முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த மாற்றம் இந்நாட்டு மக்களுக்கு மாபெரும் வெற்றியை கொண்டு வரும். எமக்கு ஒரு கனவு உண்டு. சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து மக்களும் இணைந்து வாழும் சமூகம். அதற்காக கலையிலும் இலக்கியத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி தேவை. கம்பர் ராமாயண உள்ள நல்ல வாழ்க்கை முறையை நம் வாழ்வில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதன் சுவையை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். வெறும் இயந்திர உயிரிலிருந்து மனிதனாக நாம் மாற வேண்டும். நாம் மூச்சு விட்டாலும் பேசினாலும் மனிதநேயம் கரைந்து விட்டது. எனவே மீண்டும் மனிதநேயத்தை முன்னிறுத்திய புதிய சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கிய விழாக்களுக்கு மிக முக்கியமான வாய்ப்பு வழங்கப்படவிருக்கிறது, முக்கியமான பங்கும் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காக கம்பன் கழகத்தின் அனைவருக்கும் மிகவும் நன்றியுள்ளதாக இருக்கின்றேன். எமக்கு வலிமையான தமிழ் இலங்கை இலக்கியம் தேவை. எனவே அதேபோல் வலிமையான கவிஞர்களும் திரைப்பட கலைஞர்களும் தேவை. இலங்கையில் தமிழ் கலையிலும் கலாச்சாரத்திலும் மாபெரும் மறுமலர்ச்சி தேவை. அதற்காக எந்த ஒரு அமைப்பும் சங்கமும் இருக்கிறது என்றால் நாம் அரசாங்கமாக அதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவோம் என்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் கம்பன் விழாவில் கலந்து கொண்ட போது தெரிவித்த விடயங்கள் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதி ஒருவருக்கு கம்பன் புகழ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஜனாதிபதி என்றால் அது அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு தான். எனவே அவருடைய அந்த உரையும் மிக முக்கியமான உரையாக பார்க்கப்படுகிறது. எனவே இலங்கையினுடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலை, அதே போல தமிழ் இலக்கியங்கள் இன்னும் வலிமை பெற வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் அங்கு தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலம். இதே போல் இந்த கம்பன் விழாவில் போது ஜனாதிபதியிடம் சில விடயங்கள் கூறப்பட்டன. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழர்களின் மனக்குறைகள் முழுமையாக நீங்கவில்லை, ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது. அகில இலங்கை கம்பன் கழகம் ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். தமிழர்களின் மனக்குறைகள் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை, அடக்குமுறைகள் ஆங்காக இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் எல்லா இனங்களும் ஒற்றுமையாய் வாழும் ஓர் இலங்கையை நீங்கள் முழுமையாக ஆக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது என அகில இலங்கை கம்பன் கழகம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை தமிழர்கள் சார்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்திருக்கிறது. எனவே அகில இலங்கை கம்பன் கழகம் வழங்கும் உயரிய விருதான கம்பன் புகழ் விருதினை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கு வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்ற போதே இந்த அனைத்து தமிழ் மக்கள் சார்பில் முன்வைக்கும் கோரிக்கைகள் அடங்கிய செய்தியினை ஜனாதிபதி முன்னிலையில் கம்பன் கழகத்தின் சாபித செயலாளர் சுகும அவர்கள் மன்னிக்கவும் குமாரதாசன் அவர்கள் வாசித்தார். அதன் போதுதான் இந்த விடயங்கள் முக்கியமாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களாக இருப்பது நாங்கள் காணலாம். ஜனாதிபதி நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சமமாக வாழக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்குவீர்கள் நம்பிக்கை தமக்கு இருப்பதாக கம்பன் கழகம் இவ்வாறு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.